மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மகர ராசி உங்கள் ராசிக்கு 4க்கும் 11க்கும் உடையவர். அதாவது 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகத்துக்கு அதிபதியும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், சித்தப்பா ஸ்தானம் ஆக இந்த 4க்கும் 11க்கும் உடையவர் யார் என்றால் செவ்வாய். 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரைன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகமாக சஞ்சரிக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை. அதாவது 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது வீடு, வண்டி, வாகனம் இதன் மூலமாக அதிர்ஷ்டம், லாபம் பெறக்கூடிய அமைப்பு, உங்கள் இடத்தை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, இல்லை அல்லது புதிய இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, இது போன்ற அமைப்புகள்லாம் நிலம் சம்பந்தமான யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 11ஆம் இடத்து அதிபதி 5, 11 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ நம்ம நினைத்த காரியம் நடைபெறக்கூடிய அமைப்பு, அதே நினைத்த காரியம் நினைத்தபடியே நடைபெறக்கூடிய அமைப்பு, காதல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, திருமணம் முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5, 7 5 அதாவது 5, 11 சம்மந்தப்படும் பொழுது 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், 5ஆம் இடங்கிறது காதல் ஸ்தானம். இப்போ திருமணம் சுபகாரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடிய அமைப்பு. 5, 11 மிகச்சிறப்பான இது. அதாவது 5ஆம் இடங்கிறது நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் இடம் விளையாட்டு ஸ்தானம், 5ஆம் இடம் பதவி ஸ்தானம். ஆக இந்த 5ஆம் இடத்திலே குருவும் செவ்வாயும் குரு மங்களமாக இருக்கும் பொழுது குழந்தை பெறக்கூடிய அமைப்பு, புதிய கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, புத்திர வகைகளால் லாபம் பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அங்கே இருக்கார் இல்லையா, லாபம் பெறக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தால் லாபம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த செவ்வாய் 10ஆம் தேதி வரை தான் அந்த 5ஆம் இடத்துல அதாவது குரு மங்கள யோகமாக செயல்படுகிறார். 10ஆம் தேதிக்கு பிறகு நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக 6ல் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது எதிரியை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம். உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம் என்பதால் 6ஆம் இடத்து அதிபதி புதன் 8ஆம் இடத்துல இருக்கார். ஆக உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்பு, அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பெறக்கூடிய அமைப்பு. செவ்வாய் தான் உத்தியோக காரகத்தை செவ்வாய் தான் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம். ஆக புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிரியை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. செவ்வாய் பொதுவாக 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனாலும் 4ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கும் பொழுது நிலம், இட சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 11ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கும்போது மூத்த சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா மூத்த சகோதரரிடம் வீண் வம்பு வழக்குகள் வரக்கூடிய அமைப்பு, வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். சித்தப்பா வகைகளை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா 11ஆம் இடங்கிறது சித்தப்பா ஸ்தானம். நெருங்கிய நட்பு வட்டாரங்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா அவங்க வழி பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 4க்கும் 11 கூடிய செவ்வாய் ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் தேதியிலே சஞ்சரிக்கும் பொழுது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடையவர். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பதவி, விளையாட்டு ஸ்தானம், புத்திரஸ்தானம். 5ஆம் இடத்து அதிபதி. 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 5க்கும் 10க்கும் ஒரு கேந்திரம், ஒரு திரிகோணத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரைன்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி 8ல் சஞ்சரிக்கிறது யோகம் இல்லை. 10ஆம் இடத்து அதிபதி 8ல் சஞ்சரிப்பதும் யோகம் இல்லை. 10ஆம் இடத்து அதிபதி 8ல் சம்பந்தம் தொழிலிலே சரிவுகள், தொழிலிலே பல பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் செய்யும் இடத்திலே சில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். புத்திரர் 5ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கும்பொழுது புத்திரர் வகைகளால் பிரச்சனை, பூர்வீகத்தால் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இந்த 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 8ஆம் இடத்திலே ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரை சஞ்சரிக்கும் பொழுது, ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணம், இந்த ஸ்தானம் 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். இந்த 5க்கும் 10க்கும் உடையவர். இது ஒரு சிறப்பான நிலை. ஆனால் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார். கேதுவோடு சேர்ந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். நன்மைகளை தர முடியாத நிலைமையில் இருப்பார். அப்போ 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உடைய பலனா ஒரு அந்த 9ஆம் இடத்திலிருந்து நமக்கு கிடைப்பதற்கு வெள்ளிக்கிழமையிலே மகர ராசிக்காரர்களும் வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி, அதாவது பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று வெள்ளிக்கிழமையிலே
நெய்விளக்கு தீபமும் மல்லிகைப்பூ மாலையும் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது இந்த பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் நீச்சமாவது உங்களுக்கு யோகமாக மாறும். ஒரு பாக்கியங்கள் வந்து சேரும், தந்தை வழி அனுகூலங்கள் பெருகும். அதே போல உயர்கல்வியால் லாபங்கள், தொலைதூர பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் உடையவர். 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம், நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஸ்தானம். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணம். இதெல்லாம் இப்போ இந்த 6க்கும் 9க்கும் உடையவர் யாருன்னா புதன் உங்கள் ராசிக்கு ஆவணி மாதம் 6ஆம் தேதி வரை 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் தான், ஆனால் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் 6ஆம் தேதி வரை. பிறகு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடம், அதாவது பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியிலே மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் புதன். ஆவணி மாதம் 6ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரை. ஆக 6ஆம் இடத்து அதிபதி 7ல் சஞ்சரிக்கும் பொழுது இந்த 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் குடும்பத்திலே வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதாவது குடும்ப சண்டைகளை ஏற்படுத்தணும். 6ஆம் இடங்கிறது சண்டை ஸ்தானம் இல்லையா, அவர் போய் 7ல் சஞ்சரிக்கும் பொழுது என்ன ஆகும், குடும்ப சண்டை, அதாவது வாழ்க்கை துணையிடம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அதே போல நண்பர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழில் சம்பந்தமான முயற்சிகளை கைவிட வேண்டும். அந்த 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வாடிக்கையாளர்களிடம் வீண் பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். நண்பர்களிடம் வீண் பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். இந்த 6ஆம் இடத்து அதிபதி 7ல் ஆவணி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரை சஞ்சரிக்கும் பொழுது, அடுத்ததாக 9ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா. 9ஆம் இடத்து அதிபதி 7ல் சஞ்சரிப்பது யோகம், திருமணம், சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் ஆவணி மாதம் 19ஆம் தேதி பிறகு மீண்டும் 8ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி 8ல் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகமாக இருக்கும். ஆனாலும் 9ஆம் இடத்து அதிபதியும் அவர் 8ஆம் இடத்துல வரும்பொழுது பாக்கியங்கள் தடைப்படும். தந்தை வழியிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தந்தை வழியிலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். தந்தையிடம் தந்தை சொந்தக்காரவங்க அவங்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். இப்போ பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக. ஏன்னா 9ஆம் இடங்கிறது பயணம், தொலைதூர பயணம். 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம், விபத்து ஸ்தானம். ஆக பயணங்களிலே, அதுவும் குறிப்பாக இரவு நேர பயணங்களிலே கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம். அடுத்ததாக 8ஆம் இடத்து அதிபதி அஷ்டமாதிபதி, மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன், சனியுடைய முழு எதிரி, அதாவது தந்தை கிரகமாக இருந்தாலும் முழு எதிரியான கிரகம் சூரியன். 8ஆம் இடத்து அதிபதி 8லே ஆட்சி, அதாவது 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலே வலுவடைகிறார் சூரியன், பகை கிரகம். ஆக பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. ஜாமீன், ஒப்பந்தம், இந்த மாதிரியான எந்த வேலையும் செய்யக்கூடாது. 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். 8ஆம் இடம் அவமானம், தோல்வி ஸ்தானம். ஆக புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். 8ஆம் இடத்து அதிபதி வலுவடையும் பொழுது புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். 8ஆம் இடத்து அதிபதி வலுவடையும் பொழுது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இந்த பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்து அதிபதி வலுவடையும் பொழுது நமக்கு தோல்வியை ஏற்படுத்தக்கூடும். வண்டி வாகனங்களில் விபத்து ஏற்படுத்தக்கூடும். அதனால் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். புது முயற்சிகள் தவிர்க்க வேண்டும். நம்பிக்கையின் பேரில் எந்த இதுவும் செய்யக்கூடாது. நம்பிக்கையின் பேரில் கையெழுத்து போடுறது, நம்பிக்கையின் பேரில் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை எந்த வேலையும் செய்யக்கூடாது. தனக்கு உஷ்ண சம்பந்தம், மகர ராசிக்காரர்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அஷ்டமாதிபதி வலுவடையக்கூடிய மாதம் ஆவணி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு. அதனால் இந்த மாதம் முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது மகாலட்சுமி, சுக்கிரன் நீச்சமாவதால் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில தாயார் சந்தை மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். புதன் உங்களுக்கு வக்கரகதியிலே சஞ்சரிக்கும் பொழுது, பாக்கியாதிபதி இல்லையா, அவர் வக்கரகதியில் சஞ்சரிக்கும் பொழுது சனிக்கிழமையிலே அல்லது புதன்கிழமையிலே பெருமாள், அதாவது மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வேண்டும். சூரியன் அஷ்டமாதிபதி வலுவடைகிறார் என்பதால் சிவன் பிரதோஷம் வழிபாடு, சிவ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய தோஷம் நீங்கி மகர ராசிக்காரர்களுக்கு யோகமாக மாறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.